எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மறுபடியும் தப்பிச்சிட்டீங்க. அட, எனக்கு இந்த பச்சை கலரா போதும்பா. பாத்தியா, விடிஞ்சிருச்சு. இன்னும் இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. வா போய் எழுப்புவோம். சீக்கிரம் சீக்கிரம் எழுந்திருக்க, நம்ம ஜாகிங்க்கு போகணும். நான் கனவுலயே ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருந்தேன், அதனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. வா பூப்பாட், நீ எந்திரி. என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. பாப்பாட், நீ என்ன கனவா கண்டுட்டு இருந்த? நான் உன்கிட்ட தான்டா சொல்லிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிரு. என்னால ஜாகிங்லாம் வர முடியாது. எனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. தூங்கணும். ஐடியா, நல்ல சத்தம் போட்டோம்னா இவங்க எல்லாரும் எழுந்துருவாங்க. இப்ப எழுந்துருவாங்க பாரு. இவங்களை தடுத்து நிறுத்தணும். போது நிறுத்துங்க. என்ன நிம்மதியாவே பாட விடல. வேற ஏதாவது யோசிக்கணும். என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன சொல்ற சோர்தார்? கிட்டையும் ஜாகிங்க்கு வந்துட்டு இருக்கா. என்ன? ஆமா, கிட்டி எங்க? வாங்க, நம்ம எல்லாரும் போலாம். பப்பாட், நீ முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கு. எங்க இருக்கு? இப்ப வாயை மூடிட்டு பார்க்குக்கு வா, எல்லாரும் ஜாகிங் போகலாம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எப்படி எல்லாரும் கலர்ஃபுல்லானாங்க? அட, என் புள்ளைங்க எப்படி மஞ்சள் சிவப்பு நிறத்துல மாறிட்டாங்க? எல்லாரும் உங்க கண்களை மூடிக்கிட்டு மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. அப்புறம் உங்க மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை அழிச்சிடுங்க. நீங்க எப்ப கண்ணை திறந்தாலும் உலகம் உங்களுக்கு வண்ணமயமா தெரியும். எல்லாமே உண்மையா கலர் ஆயிடுச்சு. நீங்க உண்மையிலே பெரிய மகான்டா குருஜி. எங்க கிட்ட இருந்து இந்த கலர்லாம் எடுங்கப்பா. அட, நாம தான் கலர் எதுவும் கொண்டு வரவே இல்லையே. இன்னைக்கு ஒண்ணும் ஹோலி இல்ல, இது வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். எனக்கு வாழ்க்கையை இனிமையாக்கணும், உலகத்தை வண்ணமயமாக்கணும், மான மஞ்சள் நிறத்துக்கு மாத்தணும், கழுதைய பச்சை நிறத்துக்கு மாத்தணும். வாவ், என்னோட கார். ஐயோ, என் காரு. ஆஹா, நெத்தியில ஒரே ஒரு பொட்டு தான் குறைவா இருக்கு. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. சிவப்பு கலர்ல இருக்க கேரட்டை வாங்கிக்கோங்க. பச்சை பசைன்னு இருக்க வெண்டைக்காயை வாங்கிக்கோங்க. அப்பா சொல்லிட்டேன், பச்சை கலர்ல இருக்க கேரட் எல்லாரும் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. சிவப்பு கலர்ல இருக்க வெண்டைக்காயை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. மாத்ததான் போறேன், இந்த உலகத்தை மாத்ததான் போறேன். எனக்கு கொஞ்சமா நேரம் கொடுத்தா போதும், இந்த ஊரையே நான் மாத்திடுவேன். என் பாட்டுக்கு யாரு வந்தாலும் சரி, அவங்க நான் வேற வண்ணத்துக்கு மாத்திடுவேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வண்ணம் வேணும்? பச்சை, மஞ்சள், சிவப்பு சொல்லுங்க. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது.
மறுபடியும் தப்பிச்சிட்டீங்க. அட எனக்கு இந்த பச்சை கலர போதும்பா. சொன்னாங்களே வேணாம். ஆகா, இந்த தேனிங்க இப்ப என்ன சிவப்பா மாத்திருமே. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற ஜீப்ரா? நான் வாழ்றதுல அர்த்தம் இல்லாம இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்த வாழ்க்கையில வண்ணமே இல்ல. ஏதாவது செய்யலான்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன இந்த உலகத்தை வண்ணமயமா மாத்திட்டேன். அதத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அட, வண்ணமயமாக்கணும்னா எல்லாரோட வீட்டையும் வண்ணமயமாக்கு. கதவு ஜன்னல்லாம் அதெல்லாம் வண்ணமயமாக்கு. அப்ப காசு சம்பாதிப்பல்ல. எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வண்ணமயமாக்கணும். வீடு மட்டும் இல்ல, இந்த ஊரையே நான் வண்ணமயமாக்குவேன். நான் என்ன சொல்லுவேன்னா அதை மட்டும் தான் செய்வேன். தீபாவளி, தசரா எல்லாத்தையும் நான் ஹோலியா மாத்திருவேன். ஊரை வண்ணமயமாக்க நான் அதோ கிளம்பிட்டேன். இங்க பாருங்க, கலரை வச்சு விளையாடுறது தப்பு இல்ல. ஆனா அந்த கலரை வச்சு வேற யாரையாவது டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப தப்பான விஷயம். அது பண்ணக்கூடாது. இத அவனுக்கு புரிய வச்சு நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். சீக்கிரமா எங்களுக்கு ஒரு கை கொடுத்து தோத்தாராம். அட, இருங்கப்பா. அட, நில்லுங்க. உங்களுக்கு நான் விளையாட்டு என்னன்னு காட்டுறேன். அடடா, போச்சு. என்ன உங்களால பிடிக்கவே முடியாது. பாத்து போ. அவன் ரொம்ப தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். இப்பவே அவனை புடிச்சு நிப்பாட்டுற பாரு. பை பை. என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு, கலர் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. புடிச்சிட்டேன். கனி, எதுக்கு வண்டியை நிறுத்தின? கார்ல பெட்ரோல் இல்ல, காலி ஆயிடுச்சு. இங்க பாரு, உன் வண்டி டயர் பள்ளத்துல மாட்டிக்க போகுது. என்னது? போதும், நீ ரொம்ப அதிகமாவே பண்ணிட்ட. வாழ்க்கையில எது நல்லதோ அதான் சந்தோஷமாக இருக்கும். நல்லது கெட்டது எதுன்னு நீ எனக்கு சொல்லித் தரியா என்ன? இங்க பாரு, மக்கள் உன் மேல எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு தெரியுமா? நல்லது ஏதோ அதான் கொடுத்துக்கிட்டு இருக்க. மக்கள் எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்க? ஆனா அவங்க டென்ஷனா தான் இருப்பாங்க. இவனுக்கு மூளையே கிடையாது. இவன் இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டான். இன்ஸ்பெக்டர் பாண்டா உடனடியா கூப்பிடணும். கொஞ்ச நாளைக்கு ஜெயில இருந்தானா தானா திருந்திருவான். நான் சொரத்தை ஃப்ளூட் ஆக்குவேன், ஃப்ளூட்டை நான் சொரமாக்குவேன். என்ன ஜெயிலுக்கு அமிச்சா ஜெயிலையே நான் வண்ணமயமாக்கிடுவேன். உங்களுக்கு புரியல. நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையை கஷ்டமாக்கிட்டீங்க. கொஞ்சம் சுத்தி பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி மாத்தி வச்சிருக்கீங்கன்னு. காய்கறிகளோட கலரை மாத்தினதால அவரால் அதை விற்கவே முடியல. ஒரு பக்கம் தன்னோட குழந்தைங்க எதுவும் தெரியாம தவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கலைஞர் தன்னோட பெயிண்டிங்க மக்களுக்கு காட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. டாக்ஸிக்காரரால கஸ்டமரை கூட்டிட்டு போக முடியல. ஏன்னா அவர் காரை நீங்க வண்ணமயமாக்கிட்டீங்க. நான் எப்பவும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கவே மாட்டேன். அடுத்தவங்களோட வாழ்க்கையை வண்ணமயமாக்கினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ கவலையப்படாத. இன்ஸ்பெக்டர் பாண்டா அங்கதான் இருக்காரு. அவரு எல்லாத்தையும் பார்த்து பாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ணீங்கன்னு. ஓகே, இதுதான் பெரிய விஷயமே. ஒரே நாள்ல எவ்வளவு வண்ணத்தை மாத்திட்டீங்க. அதனால நான் கொஞ்ச நாளைக்கு டிவியை பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பார்க்க போறேன்.